தினகரன் யூகித்தபடியே ஜி.கே. மூப்பனார் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பாஜகவினரால் உதாசனப்படுத்தப்பட்ட கசப்பான அனுபவம் அவருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் தினகரன் உள்ளிட்ட என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்களை ஒரே மேடையில் உட்கார வைத்துவிட வேண்டும் என பிரயாசைப்பட்ட ஜி.கே. வாசன் தினகரனையும் அந்த நிகழ்வுக்கு அழைத்திருந்ததாக சொல்கிறார்கள். ஆனால் தினகரன் வந்தால் தன்னால் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாது என இபிஎஸ் பிரேக் போட்டிருக்கிறார். அதனால் தர்ம சங்கடப்பட்டு போன வாசன் விஷயத்தை தினகரனுக்கு பக்குவமாக எடுத்து சொல்லி இருக்கிறார். இதனால் நிகழ்ச்சியில் தினகரன் கலந்து கொள்ளவே இல்லை. அதே சமயம் இந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலையையும் இபிஎஸ்ஐயும் அடுத்தடுத்த இருக்கையில் அமர வைத்து இருவருக்கும் இடையிலான இறுக்கத்தை குறைத்தார் வாசன். இந்த நிலையில்தான் நயினார் நாகேந்திரனுக்கு கூட்டணி கட்சிகளை அரவணைக்க தெரியவில்லை என்று குற்றம் சாட்டி இருக்கும் தினகரன் பழனிசாமி இல்லாமல் வேறொருவரை முதல்வர் வேட்பாளராக அறிவித்தால் மட்டுமே என்டிஏ கூட்டணியை நாங்கள் ஆதரிப்போம் என்று அடுத்த குண்டையும் எடுத்து வீசியிருக்கிறார்.